ஹலோ ஹாய் வெல்கம் டு தீஜோ ஃபேமிலி. கொஞ்சம் புளிப்பாக நல்லா காரசாரமாக எப்படி மீன் குழம்பு பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் 4 பேர்த்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், சோம்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் இது தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடணும். 4-5 பச்சை மிளகாய், 2 நறுக்கிய தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடணும். ஏன்னா வந்து இது நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து அதில் ஊற்றிடுங்க. நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிற மீன் வந்து பாறை மீனும் ஊளா மீனும் வாங்கியிருக்கேன். மண்டை பகுதி அப்புறம் 2-3 பீஸை மட்டும் தான் குழம்புல போட்டு மிச்சம் எல்லாமே பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. மசாலா தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வச்சுருக்கிற மீனையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணுறது, அரைச்சி ஊற்றி பண்ணுறது. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.